ஊட்டியில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனை காணலாம். திருமதி லட்சுமி பவி அவர்களே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே, என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்க ஊருக்கு விருந்தினராக வந்திருக்க எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருக்கு. கொளுத்தும் கோடை வெப்பத்துக்கு ஒரு இளைப்பாறலா நீலகிரி மாவட்டத்தில் இந்த மாபெரும் அரசு விழாவில் கலந்துக்கிறேன். இந்த விழாவை மிகுந்த எழுச்சியோடு மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு சாமிநாதன் அவர்களுக்கும், அரசு கொறடா ராமச்சந்திரன் அவர்களுக்கும், தலைவர் கலைஞர் அவர்களால் தகத்தக சூரியன் அடையாளம் காணப்பட்டு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கும் அறிவியல் சிறந்த நாடாளுமன்றவாதியாக திகழக்கூடிய உங்க எம்பி ராசா அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பவி அவர்களுக்கும், இவங்களுக்கெல்லாம் துணையாக இருந்து கடமையை நிறைவேற்றியிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நீலகிரியின் வளர்ச்சிக்கு அடித்தளம் திமுக ஆட்சின்னு சொல்ற அளவுக்கு இந்த மாவட்டத்துக்கு ஏராளமான திட்டங்களை ஆட்சியில் இருந்த போதெல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். அந்த சாதனை பட்டியலை சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா, உதகையில ஏரி புதுப்பிப்பு, சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் மாளிகை, இலவச இளம்படுகர் நலச்சங்க கட்டடம், முதுமலை சரணாலயம் விரிவாக்கம், இலங்கையிலிருந்து திரும்பின தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கூடலூர், பந்தலூர், கோத்தகிரி வட்டங்களில் குடியமர்த்தி அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் உருவாக்கினது. தேயிலை தோட்டக் கழகம் உருவாக்கினது மட்டுமல்ல, தேயிலை விவசாயிகளுக்கு மானியம், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு 1996ஆம் ஆண்டு முதல் 20 விழுக்காடு தீபாவளி போனஸ், பழங்குடி மக்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் மின் இணைப்பு மற்றும் கலர் டிவி, கூடலூர் பகுதியில் சுமார் 10,000 வீடுகளுக்கு மின் இணைப்பு. இப்படி நீண்ட பட்டியலே போடலாம். இது மட்டுமல்ல, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்ப உதகைக்கு 3வது குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தேன். அதேபோல் உள்ளாட்சி கடை வியாபாரிகளுக்கு கடை உரிமை நீட்டிச்சு பெயர் மாற்றம் செஞ்சுக்க அனுமதி கொடுத்தேன். உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா இருக்கார, முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரும், துணை முதலமைச்சராக இருந்த நானும், ஏன் இப்ப முதலமைச்சராக இருக்கும் போதும் அடிக்கடி சந்திக்கிற போதெல்லாம் நீலகிரி தொகுதிக்கு தேவையான பல திட்டங்களை கேட்டு வாங்கிடுவார். ஒன்றிய அமைச்சராக இருந்தவர். அந்த வகையிலும் இந்த தொகுதிக்கு ஏராளமான பணிகளை அவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் எப்பவுமே உங்களுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவராக அவர் இருக்கிறார். இப்போ முதலமைச்சரானவுடன் மாநிலத்தோட சிறந்த திட்டங்களை ஒன்றான எடை குறைவான குழந்தைகளுக்கு
ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்தை இந்த ஊட்டியில் தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ நான் தொடங்கி வச்சேன். உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு முதலாளா இருக்கிறவங்க நாங்க. உங்களுக்கு துன்பம்னா ஓடோடி வந்து துணை நிற்கக்கூடிய துயர் துடைக்கக்கூடிய முதல் ஆளும் நாங்க தான். 2009 வெள்ளம் ஏற்பட்டப்போ துணை முதலமைச்சராக இருந்த நான் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணியில மற்றும் நிவாரண பணிகளை முடுக்கிவிட நானே நேரடியாக வந்தேன். 2019 நிலச்சரிவு ஏற்பட்டப்போ 2 நாட்கள் இங்கேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக இருந்தேன். நம்ம ராசா, திராவிடமணி, கணேசன், ராமச்சந்திரன், முபாரக் ஆகியோர் என் கூடவே இருந்தாங்க. நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்கள் எல்லாம் பார்த்து வீடுகளை இழந்தவங்களை சந்திச்சு உதவிகளை செஞ்சோம், ஆறுதல் சொன்னோம். அன்றைய ஆட்சியாளர்கள் தூக்கத்தில் இருந்த ஆட்சியாளர்களை எழுப்பி நீலகிரிக்கு வர வச்சதும் திமுக தான். நாம கேள்வி எழுப்பின பிறகுதான் சில மணி நேரங்களாவது ஹெலிகாப்டர்ல வந்து பார்வையிட்டு போனார் அன்றைய முதலமைச்சர். இதுதான் மக்களோடு இருக்கக்கூடிய திமுகவுக்கு மக்களை ஏமாற்ற நினைக்கும் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அதனாலதான் உங்களுடைய ஆதரவோட வளர்ச்சியை நோக்கி திராவிட மாடல் ஆட்சியை நாம் இன்றைக்கு கம்பீரமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் முதலிடம். இந்தியாவிலேயே வறுமை நிலை குறைவான பட்டினிச்சாவே இல்லாத மாநிலம்னு சாதிச்சிருக்கிறோம். நேற்று காலையில் இந்து நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது ஒன்றிய அரசு வெளியிட்ட தகவலை 9.69 விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவில் அதிக வளர்ச்சி கண்ட மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலே முதலிடம் மட்டுமல்ல, கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட பெஸ்ட் இதுதான். அதுவும் எல்லா மாநிலங்களையும் வளர்ச்சியை குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாடு மட்டும் டாப் கியர்ல போகுது அப்படின்னு அந்த செய்தியில சுட்டி காட்டி இருக்கிறாங்க. இந்த தனித்துவமும் தலைமைத்துவமும் தான் நம்ம திராவிட மாடல். இப்படிப்பட்ட வளர்ச்சியை நோக்கிய காலகட்டத்தில் இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகள்ல செஞ்சு தந்திருக்கக்கூடிய இனியும் நிறைவேற்ற போகிற திட்டங்களை நேற்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளோடு ஒரு ஆய்வு நடத்தின. 60 அறிவிப்புகள் செஞ்சு அதுல பெரும்பாலான திட்டங்களை நிறைவேற்றி மீதி இருக்கக்கூடிய திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு விரைவுபடுத்த சொல்லி இருக்கிறேன். அந்த பட்டியலை மட்டும் சொல்லட்டுமா? நீலகிரியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு 1000 கான்கிரீட் வீடுகள், மருத்துவத்துறையில முழுமை பெற்ற மாவட்டமா நீலகிரி மாவட்டம் திகழ இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் உதகையில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். கடந்த ஆட்சியில இது அறிவிச்சதோடு வேற எந்த பணியும் நடக்கல. நாம் ஆட்சிக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அடிக்கடி இந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த மருத்துவமனையுடைய பணிகளை எல்லாம் ஆய்வு செய்தார். ஏன்னா மலைப்பகுதியில் இப்படி ஒரு மருத்துவமனை அமைக்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல, சாதாரண காரியம் இல்ல. பல சவால்கள் நிறைஞ்சது. அதையெல்லாம் கடந்து வெற்றிகரமாக கடந்து திறந்து வச்சிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையின் சிறப்பான செயல்பாட்டை நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் உறுதி செய்வார் என்ற நம்பிக்கையோடு அதை திறந்து வச்சிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய அரசினுடைய முத்திரை திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மலை பிரதேசமான இந்த நீலகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது நம்ம மருத்துவத்துறை.
வாகனங்கள் செல்லாத பழங்குடியின் இடத்துக்கு கூட நம்ம அரசினுடைய இந்த திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த திட்டம் தொடங்கினதிலிருந்து 5,96,000 பேருக்கு வீடுகளுக்கு சென்று மருத்துவத்தை செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கூடலூரில் அரசு தலைமை மருத்துவமனை அதிநவீன வசதிகளோடு தொடங்கப்பட்டிருக்கு. இதே போல குன்னூர், கோத்தகிரி உட்பட எல்லா வட்டங்களிலையும் அதிநவீன வசதிகளோடு மருத்துவமனைகள் துவங்கப்பட்டிருக்கு. வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு கடந்த காலங்களில் 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதை உயர்த்தி 10 லட்சம் ரூபாயாக நிவாரணத் தொகை வழங்கப்படுது. அழிவின் விளிம்பில் இருந்த மாநில விலங்கான வரையாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருது. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய கூடலூர்ல புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருது. நீலகிரி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க மினி டைடல் பார்க் வரப்போகுது. தெப்பக்காடு யானைகள் முகாம் நவீனமயம் ஆக போகுது. கூடலூர் அரசு மருத்துவமனையை தரமுயர்த்தி அதனுடைய பணிகளுக்காக 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்று வருது. குந்தா மின்திட்ட பணிகள் நடைபெற்று வருது. 61 மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகளும், பள்ளி கல்வித்துறை மூலமாக 197 பணிகளும், அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 404 பணிகளும், 15 கோயில்களுக்கு குடமுழுக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்படி ஏராளமான பணிகளை செய்து வருகிறோம். இது மட்டுமா, இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல குன்னூர்ல தோட்ட தொழிலாளர்கள், பழங்குடியினர் மாணவர்கள் உட்பட எல்லா தரப்பு மக்களும் எளிதா உயர்கல்வி பெற புதிய கலைக்கல்லூரியை அறிவிச்சிருக்கிறோம். உதகையில் சூழலியல் பூங்கா அமைக்க 70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 33 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா கிடைக்காமல் இருந்த பழங்குடியின மக்களுக்கு முதல் கட்டமாக 18 பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி இருக்கிறோம். ஊட்டிக்கு யார் வந்தாலும் உடலும் மனமும் குளிர்ந்துதான் திரும்பி போவாங்க. அப்படிப்பட்ட உங்க மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கக்கூடிய நான் உங்களை குளிர்விக்கிற மாதிரி 6 புதிய அறிவிப்புகளை இப்ப வெளியிட போகிறேன். இல்லைன்னா ராசா விட மாட்டாரு, நீங்களும் விட மாட்டீங்க. முதல் அறிவிப்பு, நீலகிரி மாவட்டத்தில் சொந்தமாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக கூடலூர்ல 26 கோடி 6 லட்சம் ரூபாய் செலவில் 300 வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, பழங்குடி மக்கள் நிறைஞ்சு வாழக்கூடிய உங்க மாவட்டத்தில் அவங்க வாழ்வியலை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வகையில காட்சிப்படுத்தவும், அதை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்க இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு கழிக்கிற வகையில் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் எனும் ஆப் ஆன் ஆஃப் ஆஃப் சுற்றுலா முறை 5 கோடி ரூபாய் செலவில் 10 புதிய பேருந்துகளோடு தொடங்கப்படும். மிக முக்கியமான 4வது அறிவிப்பு, ஊட்டியில சுற்றுலா காலங்களில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க 20 கோடி ரூபாய் செலவில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி அமைக்கப்படும். 5வது அறிவிப்பு, நெடுகாணி மரபணு தொகுதி சூழலியல் இயற்கை சுற்றுலா மையம் 3 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். 6வது அறிவிப்பு,
பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் 5,75,00,000 ரூபாய் செலவில் 23 சமுதாய கூடங்களும், நகர்ப்புற பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியினருக்கு 10 கோடி ரூபாய் செலவில் 200 வீடுகளும் கட்டித்தரப்படும். இப்படி எல்லாருடைய தேவையும் நிறைவு செய்கிற அரசு இது. இந்தியா முழுக்க எல்லாரும் பாராட்டுகிற, பிற மாநிலங்களும் பின்தொடர்கிற நம்ம திராவிட மாடலுடைய முத்துரை திட்டங்கள்ல நீலகிரி மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்றேன். நமது அரசின் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் 1,16,000 சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம். 1771 புதுமை பெண்களுக்கும் 1735 தமிழ் புதல்வர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். 4 ஆண்டுகள்ல மகளிர் சுய குழுக்களுக்கு 1500 கோடி ரூபாய்க்கும் மேல கடன் உதவி, 23,000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதி உதவி, 3062 பேருக்கு மனைப்பட்டாக்கள், 3545 பேருக்கு வீடுகள். இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டமாக இருந்தாலும், ஒவ்வொரு வீட்டுக்குமான திட்டமாக இருந்தாலும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு தர அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வர்றது. இவ்வளவு நேரம் நான் சொன்ன பட்டியல்ல ஒரு சின்ன சாம்பிள் தான் இதெல்லாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.